கைது செய்யாதே கைது செய்யாதே பொய் குற்றச்சாட்டு கைது செய்யாதே கைது செய்யாதே கைது செய்யாதே பொய் குற்றச்சாட்டு பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கு நீக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு நீக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு நீக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே 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 தமிழர்களை வஞ்சிக்காதே 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 தமிழர்களை வஞ்சிக்காதே அடக்காதே அடக்காதே தமிழர்களை அடக்காதே 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 தமிழர்களை அடக்காதே ஒடுக்காதே ஒடுக்காதே தமிழர்களை ஒடுக்காதே 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 தமிழர்களை ஒடுக்காதே 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 தமிழர்களை ஒடுக்காதே 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 தமிழர்களை ஒடுக்காதே கைது செய்யாதே கைது செய்யாதே இளைஞர்களை கைது செய்யாதே கைது செய்யாதே கைது செய்யாதே தமிழ் இளைஞர்களை கைது செய்யாதே கைது செய்யாதே தமிழ் இளைஞர்களை கைது செய்யாதே கைது செய்யாதே கைது செய்யாதே தமிழ் இளைஞர்களை கைது செய்யாதே விடுதலை பாடகனுக்கு சிறை பாலியல் குற்றவாளி பிக்குவுக்கு விடுதலை பாடகனுக்கு சிறை பாலியல் குற்றவாளி பிக்குவுக்கு விடுதலை உணர்வு 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 பாடகனுக்கு சிறை பாலியல் குற்றவாளி பிக்குவுக்கு விடுதலை நீக்கு நீக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை வேண்டாம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டம் மாற்று சட்டமும் வேண்டாம் 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 பயங்கரவாத தடை சட்டமும் மாற்று சட்டமும் வேண்டாம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டமும் மாற்று சட்டமும் மாற்று சட்டமும் வேண்டாம் 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 பயங்கரவாத தடை 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 சட்டமும் மாற்று சட்டமும் வேண்டாம் ஜனநாயகத்திற்கு அடிக்காதே 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 வேண்டாம் 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 கைது செய்யாதே 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 வஞ்சிக்காதே 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 போதும் 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 பழிவாங்கல் போதும் 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 பழிவாங்கல் போதும் 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 பழிவாங்கல் போதும் நீதி வேண்டும் 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 தமிழுக்கு விடுதலை சிறுவர் பாலியல் குற்றவாளிக்கு விடுதலை சிறுவர் பாலியல் குற்றவாளிக்கு விடுதலை நீக்கு நீக்கு விடுதலை செய் 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 நீக்கு 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 கொடுங்கோல் சட்டத்தை அப்பாவிகள் மீது பிரயோகிக்காதே கொடுங்கோல் சட்டத்தை கொடுங்கோல் சட்டத்தை கொடுங்கோல் சட்டத்தை
பயங்கரவாத தடை சட்டம் சித்திரவதை சட்டம் பயங்கரவாத தடை 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 சட்டம் உலகில் இல்லாத கொடூர சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத இலங்கையில் உள்ளது இலங்கையில் உள்ளது தமிழ் மக்களின் வேட்கை தமிழர்களின் வேட்கை வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் எம்பிபி தமிழ் எம்பிக்களே பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் எம்பிபி தமிழ் எம்பிக்களே பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் எம்பிபி தமிழ் எம்பிக்களே பதவி விலகுங்கள் போதும் பாசாப்பு வார்த்தைகள் போதும் 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 பாசாங்கு வார்த்தைகள் போதும் 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 பாசாங்கு வார்த்தைகள் போதும் போதும் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஆர்வலர்கள் சார்பாகவும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதன் மூலம் கைது செய்யப்பட்ட கைதிகளையும் கலைஞர்களையும் இவர்களை கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதேபோன்று மக்களுக்கான சுதந்திரமான நடமாட்டத்துக்கான விடுதலையை வேண்டியும் முக்கியமாக எமது இளைஞர்களின் இன்றைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கல்வெட்டுத்துறையில் நேற்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது போலீசாரினால் அச்சுறுத்தி நம்மிடம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த போராட்டமானது எந்த வகையிலும் தனியான தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு மீளுருவாக்கத்திற்கோ அல்லது எந்த ஒரு நீதிமன்றத்தையோ அவமதிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை மாற்றக் கோரியும் அப்பாவி இளைஞர்கள் சிறையில் வாடும் இளைஞர்களையும் கலைஞர்களையும் விடுதலை வேண்டியுமே இந்த போராட்டம் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வேளையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் தென்னிலங்கைக்கு ஒரு நீதியுமான இன்றைய அனுர அரசின் கொள்கையை மாற்றப்பட வேண்டும். எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச நீதி எமக்கு கிடைக்க வேண்டும். எமது இனப்படுகொலைக்கான நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இங்கே கல்வெட்டுத்துறை மக்கள் இளைஞர்களால் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எம்மை மடம் செய்து நாளை கைது செய்ய இருப்பதாக அச்சுறுத்தி இருக்கின்ற போலீசாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதன் என்ற ஒரு சொல்லிசை பாடகர் ஈழத்தமிழர் பாடல் ஒன்றை பாடியதற்காக அவர் புலிகளை மீளுருவாக்க முற்பட்டதாக இனவாதம் மிக்க ஸ்ரீலங்கா போலீசாரால் பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொடிய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கைது சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அந்த இனவெறி இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தொடர்ந்து கொண்டே இருக்கச் செய்கின்றது. அவர்கள் அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த கைதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கீதன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களிலே கடந்த 17 வருடங்களிலே இவ்வாறான பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஏன் இந்த அனுரகுமாரவினுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி வந்த என்பிபியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் இவ்வாறான பாடல்கள் ஒலிக்கப்படப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த கடந்த 17 வருடங்களில் இந்த மாவீரர் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது இந்த பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே தாங்கள் எல்லா சுதந்திரங்களையும் அனுமதித்திருக்கிறோம், தங்களுக்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கோரிக்கை வைத்து இவர்கள் அந்த கால நீடிப்பை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கால நீடிப்பை வழங்குகின்ற பொழுது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் புகழ் குடியேற்றம் நடந்திருக்கிறது.
பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களை நினைவு கூறும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போரில் இறந்த புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நினைவு பாடல்களை பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக காட்டி கடந்த காலங்களிலே இனப்படுகொலை செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கூட்டாக அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்தை நோக்கி முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு சொன்னது, தாங்கள் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆகவே தங்களுக்கு அந்த உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அந்த நீதியை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று ஜெனீவாவிலே கோரி அவர்கள் அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கால நீடிப்பை பெற்று இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான உள்ளக விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நேரடியாக அந்த யுத்தங்கள் நடைபெற்ற பொழுது ஆட்சி அதிகாரத்திலே பதவி நிலைகளில் இருந்திருக்காதவர்கள் இன்று நாட்டிலே பதவிக்கு வந்திருந்து கொண்டு கடந்த காலங்களில் எந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச சமூகத்திற்கு காட்டி அவர் உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக் கொண்டார்களோ, நாட்டிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று காட்டி தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டார்களோ, அந்த செயல்பாடுகளையே இன்றைக்கு குற்றமாக காட்டி கைது செய்து சிறைகளில் அடைக்கின்ற நிலைமை மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய என்பிபியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தேர்தல் மேடைகளிலே சொன்னார்கள், புலிகளைப் போலவே நாங்களும் விடுதலைக்காக போராடினோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், பாட்டாளி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், நாட்டை ஆண்டவர்கள் அனைவரும் மேட்டுக்குடிகள், அவர்கள் தங்களுடைய சுகோபங்களுக்காக தங்களுடைய நலன்களுக்காக நாட்டினுடைய அனைத்து சட்டங்களையும் வளைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாட்டாளிகளுக்கு போராடிய பாட்டாளிகளுடைய பிள்ளைகளாகிய தாங்கள் பதவிக்கு வந்தால்தான் இந்த சட்டங்களை பாட்டாளி மக்களுக்குரிய சட்டங்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய எடுபிடிகளாக இந்த வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான கருத்துக்களைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இன்று கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவது தமிழ் பாட்டாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று காணிகள் பறிக்கப்பட்டு நடுத்தரவில் விடப்படுவது பாட்டாளி தமிழ் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கெங்கும் அப்பாவி தமிழ் மக்கள், பாட்டாளி தமிழ் மக்கள், ஏழை தமிழ் மக்கள் இந்த அனுரவினுடைய ஒடுக்குமுறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்று அப்பாவி இளைஞன் சங்கீதன் இன உணர்வை வெளிப்படுத்தியதற்காக புலிகளை மீள உருவாக்க முற்பட்டதாக, பயங்கரவாதத்தை மீள உருவாக்க முற்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனையும் கடந்த 1.5 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிற நிலையிலே தமிழர்கள் அவர்களுடைய உண்மையான முகங்களை இனங்கண்டு பயங்கரவாத சட்டத்திலே கைது செய்யப்பட்டு இன்று விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கலைஞனுடைய விடுதலையை வேண்டி இன்று பல்வேறு இளைஞர்களால் இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே 79ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 48 வருடங்களாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழர்களுக்கு எதிராக இங்கே கொண்டு வரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக பறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இனம் தொடர்ச்சியாக அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். யுத்தம் முடிவடைந்து இன்று 17 வருடங்களாகியும் இந்த தடை சட்டம் இன்னும் தமிழர்கள் மீது ஒரு அடக்குமுறைக்காகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்டு இந்த மக்கள், எங்களுடைய இளைஞர்கள் எல்லோரும் நிம்மதியான ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய இன உணர்வுகளை ஏற்படுத்தினால் கூட இன்று பயங்கரவாத தடை சட்டத்திலே போடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. ஆகவே யுத்தம் முடிவடைந்து இன்று 17 வருடங்கள் கடந்த சூழ்நிலையில் எந்த ஒரு ஆயுத பிரச்சனைகளும் இல்லாமல் விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத சூழலிலே இன்றும் அது தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பது தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்காகவே இது போடப்பட்டிருக்கின்றது.
ஆகவே உடனடியாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டு சங்கீதனுடைய விடுதலை என்பது எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லோரும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த இளைஞனுக்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மெல்லிச கவிஞர் சங்கீதரன் அண்மையில் கைது செய்யப்பட்டு கண்டித்து இன்று வல்வெட்டுத்தின நகரில் அவரை விடுதலை செய்வதற்காகவும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது மூலமாகவும் இங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் மற்றும் ஊடகவியலாளர் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே பல இந்த முன்பு கூறியது போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ன, என்பிபி அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ன, இந்த கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் தலைவருக்கு இங்கே சிலை கட்டுவோம் மற்றும் இங்கு பல துறைமுகங்கள் கட்டுவோம், தலைவருடைய தாய் தகப்பனுடைய பேரில் துறைமுகங்கள் உருவாக்கப்படும் முதலாவது பிரேரணை நகர சபையில் உருவாகும் என்று கூறி பல பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி இந்த இதில் அதாவது உள்ளூராட்சி மன்ற பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். ஆகவே வாக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக இட்ட வரைக்கும் அது மாற்றமடைந்து இந்த ஒரு சாதாரணமாக ஒரு பாடர் ஒன்று பாடினதுக்காண்டி அவர் இன்றைக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கூறியிருக்கின்றார். இது ஒரு கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அப்படி ஒரு பாடம் இசைக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படி அவர்கள் என்பிபி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியும் அவர்கள் தங்களுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கைது செய்த பிழை என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியாக இப்போ தற்சமயம் அதாவது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது பயங்கரவாதத்தை பாதுகாக்கிற மக்களை பாதுகாக்கிற சட்டம் என்றது மக்களை பாதுகாக்கிற சட்டம் இல்லை, அது அரசாங்கத்தை பாதுகாக்கிற சட்டமாகத்தான் நாங்கள் இங்கே காட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தமிழ் முஸ்லீம் மற்றும் சிங்கள மக்கள் அனைவரும் தான் ஒற்றுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு பயங்கரவாதத்தை பாதுகாக்கிற சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு தமிழ் இளைஞர்கள், அரசியல் கைதிகள் மற்றும் இனிமேல் இந்த கைதிகள் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடாது என்றும் இது தொடர்ந்து இந்த கைதுகள் இடம்பெற்றால் இது மோசமான விளைவை சர்வதேச சமூகம் ஊடாக இங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் மற்றும் இதுவரை காலம் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதியான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் கூறி இந்த நிகழ்வுக்கு இதை கூற அழைத்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அளவிலேயே மனித உரிமைகளுக்கு எதிரான மிகவும் காட்டு முராண்டி சட்டம் என்று ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட ஏனைய சர்வதேச அமைப்புகளாலும் சர்வதேச நாடுகளாலும் வர்ணிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மாற்றுவதாக கூறி ஆட்சி பீடத்திற்கு வந்த அரசாங்கம் இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விஸ்தரித்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக இன்று காலாகாலமாக பல தசாப்தங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் இன ஒடுக்குமுறைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு சட்டத்தின் வாயிலாக குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போது இளைஞர்கள் கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கௌரவ நீதிமன்றங்களை விமர்சிக்கவில்லை, கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கவில்லை. ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டம் என்பது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு சாபக்கேடான அகற்றப்பட வேண்டும் என்று ஏன் ஒரு காலத்திலே ஆட்சிக்கு வர முதல் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்த சட்டம் ஒன்றின் வாயிலாக இன்று கைதுகள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் எந்த கரிசனையும் கொள்ள மாட்டார்கள், அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான தக்க சான்றுகளாக அண்மைய நாட்களாக இவ்வாறான கைதுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலான நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இன்று அரசாங்கம் சொல்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மாற்றுச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக. மாற்றுச் சட்டம் என்பது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒத்ததாக அல்லது அதன் ஒரு தந்திரோபாயமான அணுகுமுறையாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையில்லை,
குற்றங்கள் இருந்தால் அது சாதாரண சட்டங்களின் வாயிலாக கையாளப்பட முடியும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இவ்வாறான சட்டங்களின் வாயிலாக கைது செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். குற்றச்செயல்களுக்கானவர்களுக்கான சட்டமாகவும் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மேலும் அரசாங்கம் தாமதித்து வருகின்றது. மேலும் இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற போக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்துக்கு தெளிவாக அறிவுகூவல் விடுக்கின்றோம், எவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படாவிட்டால், கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்படாவிட்டால் மேலும் இவ்வாறான போராட்டம் வெடிக்கும் என்று வெள்ளட்டித்துறையிலே இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தை ஒத்ததாக கிராமமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தன்னுடைய உணர்வுபூர்வமான எங்களுடைய தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு பாடலின் ஊடாக எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்குவதற்காக நீங்கள் வெளியே வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்க வேண்டும். இங்கே எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள், தமிழ் உணர்வுகள் மலங்கடிக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய வரலாறுகளை மலங்கடிப்பதன் ஊடாக தமிழனுக்கு உரிய முறைமையான வடக்கு கிழக்கு இந்த ஆட்சிகளை வழங்க முடியாது என்பதை இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தினை கொண்டு வந்து இதை எங்களுக்கு திணிக்கப்பட்டு இதன் ஊடாக எங்களுடைய கைதுகளை ஏற்படுத்தி யாருமே இதை கேட்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கம் இன்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. எழும்பி நடக்க முடியாதவன் தள்ளாடி எதுவோ தடியப்படுத்தி நடப்பதற்காகத்தான் நிற்பது போல பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு போராளிகள், அதாவது ஆயுத போராட்டமே ஆயுத குழுக்களே இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக பயங்கரவாத தடை சட்டம்? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எங்கள் நாட்டிலே மீண்டும்